2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். ராகு வந்து 6ஆம் வீட்டான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சனி 7ல் இருக்கிறதால உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஆனால் எவ்வளோ தான் பாதிக்கப்பட்டால் கூட வந்து ராகு 6ல் இருக்கிறது வந்து அதுக்குரிய சொல்யூஷனை வந்து இமீடியட்டாக கொடுத்துருவார். குரு வந்து 10ல் இருக்கிறதால அந்தளவுக்கு பெரிய நல்ல பலன்கள் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து கன்னிராசிக்கு இருக்காது. அப்படி இருந்தால் கூட வந்து குரு வந்து உச்சநிலைக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்துடும். அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ச்சூன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் ஒரு 6 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து கெரியரில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்தால் கூட செகண்ட் 6 மாதத்தில் வந்து நல்ல பிக்கப் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியதுன்னா, சனி வந்து 7ல் இருக்குது. அதனால் ஒன்று வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். ஆனால் அது வந்து ராகு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்து ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7ல் சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். அது என்கேஜ் ஆச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் என்கேஜ் ஆகிறதையோ இல்லை மேரேஜ் ஆகிறதையோ நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் வந்து 11ஆம் வீட்டான லாபஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நடந்து முடிஞ்சிடும். அதாவது ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முதல் 6 மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து 7ல் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆக்கிறாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே, அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்குமே வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து 7ல் இருக்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ராகு 6ல் இருக்கிறதும் வந்து ருணரோக சத்துருஸ்தானங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எனிமிஸாக இருக்க மாட்டாங்க, காம்படிஷன் இருக்காது. அதனால் ஈஸியாக வந்து க்ரோத் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குரு வந்து உச்சநிலைக்கு வரும்போது ஃபார்ச்சூன்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட டேக் ஓவர், அதாவது அந்த பிஸ்னஸை விற்றுட்டு ஒரே நாளில் திடீர் பணக்கார கூடிய யோகம் கூட இவங்களுக்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.